ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெபல் ரிச் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 11 minutes இருக்கு. இந்த படத்தை ஜெரிமி சோலினியர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஆரான், டான் ஜான்சன், ஆனா சோஃபியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மெரைனா இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன வில்லேஜுக்கு வராங்க. ஏன் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன் ஒருத்தர பெயில் எடுக்கிறதுக்காக வராங்க. அதுக்காக கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவரை ஒரு வண்டி இடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்க பணத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாரு. அவர் யார் மேல கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யற 2 போலீஸ்காரங்க மேலதான். அதுல இருந்து போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு, கடைசியில யார் தான் ஜெயிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஆனா பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோலாம் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ், பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் ரொம்ப நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ஓரளவு ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு எழுதிருந்தாங்கன்னா அந்த படம் வேற லெவல்ல வந்திருக்கும். ஏன்னா பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா இருக்கதா செய்யுது. அதே மாதிரி டியூரேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கிறிஸ்பான படமா வந்திருக்கும். ஓரளவு பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.